தோழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம ஒரு கவிதை குறித்து தான் பார்க்க இருக்கோம். சமயவேல் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு கவிதை வேறு வேறாங்கிற தலைப்புல அமைந்திருக்கு. உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துறேன். சமயவேலுடைய ஒரு கவிதை தான் பார்க்கணும். வேறு வேறா அப்படிங்கிற தலைப்புல அமைஞ்சிருக்கு. சமயவேல் பத்தி நம்ம கவிதையை முடிச்சு இந்த கவிதையின் தொடர்ச்சியா பார்த்துக்கலாம். குட்டிகள், குஞ்சுகள், குழந்தைகள். குட்டிகள்ங்கிறது வேறொரு உயிரினத்தை குறிக்குது, குஞ்சுகள்ங்கிறது வேறொரு உயிரினத்தை குறிக்குது, குழந்தைகள் அப்போ மல்டிபிள் உயிரினங்களை குறிக்குது அந்த மொழி. சதா பிறந்து கும்மாளம் முடிக்கின்றன. எல்லா உயிர் பிறப்புலையும் ஒரு கொண்டாட்டம் இருக்கு. அந்த உயிர்கள் வளரும் போது கொண்டாட்டத்தோடு வளருது, அது கும்மாளம் அடிக்கும். மரங்கள் பூக்களோடும் பிஞ்சுகளோடும் குலுங்குகின்றன. மரங்களும் கூட சந்தோஷம் இருக்கு, மரங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. எப்பொழுது பூக்கள் பூத்து குலுங்கும் போது அது பார்ப்பதற்கு நமக்கு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மரங்களின் சந்தோஷமாக கவிதை சொல்லுகிறது. சரி, அடுத்து அப்ப குட்டிக்கு பல உயிர்கள், அது உயிர் பல உயிர்கள் பார்க்குறோம். அது உயிர்கனை உயிர் இருக்கு, அக்னி உயிர் இருக்கு. உயிர்கள் அற்ற, அதாவது உயிர்கள் அற்ற மீன்ஸ்னா ஓரறிவு உயிர் கொண்ட மரங்கள் கூட பூக்களோடும் பிஞ்சுகளோடும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். மகிழ்ச்சி. இப்ப பாலூட்டும் அன்னைகளின் ஈரக்குரல்கள் உலகம் முழுவதும் ஒலிக்கின்றன. பாலூட்டும் அன்னைகளுடைய ஈரக்குரல் உலகம் முழுவதும் ஒலிக்குது. ஆமாம், அன்னைகள் எப்பவுமே அது அன்னைகள், அது பறவைகளோட அன்னையா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், எல்லாமே அன்னை கிட்ட ஒரு அன்பு ஒண்ணு இருக்கு. ஈரம்ங்கிறது அன்பு. ஈரக்குரல்ங்கிறது ஒரு வகை படிமம். ஈரத்துக்கு குரல் இருக்குன்னா குரல் இருக்காது. அப்ப ஈரக்குரல்ங்கிறது ஒரு வகை காட்சி படிமம். நம்ம படிம காட்சி நம்ம உணர்ந்துக்கலாம். இப்போ அதுக்குள்ள ஒரு ஈர இருக்காடா உனக்கு அப்படின்னு கூட கேட்குங்க. ஈர இருக்குன்னு அந்த அக்கறை, பொறுப்பு, உணர்வு அப்படிங்கிறது ஒரு குணத்துக்குரிய வருது. குழந்தைகளோ வளர்ந்து, இது வரைக்கும் ஒரு பாட்டு. பூக்கள், உயிர்கள், குட்டிகள், குழந்தைகள் எல்லாமே சந்தோஷமா இருக்குது. அன்னைகளின் ஈரக்குரல்கள் அதுல இருக்கு. ஈரக்குரல்களால தான் அது வளருது. இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப். இன்னொரு பாட்டுக்கு போகுது. உலகம் முழுவதும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுகிறது முக்கியமான கவிதை. அடுத்து, குழந்தைகளோ வளர்ந்து போர் வீரர்களாய் குழந்தைகளை சுட்டார்கள். பிஸ்கட் தின்று வளர்ந்த குழந்தைகள் இனக்கலவரங்களை மூட்டினார்கள். கண்ணாமூச்சி ஆடியவர்கள் உளவாளிகள் ஆயினர். சதா பால் குடித்து, சதானா அடிக்கடி, பால் குடித்து வளர்ந்த குழந்தைகள் தாய்களை கற்பழித்தன. எனினும் எனினும் அதுக்கு உள்ள ஒரு வரி இருக்கு. அந்த வரியை நான் இதுல சொல்றேன். பிறந்த தோழர்களே, எனினும் பாலூட்டும் அன்னைகளின் நேசக்குரல்கள் என்றென்று முடிக்கின்றது. அதான் அடுத்த அந்த வரிகள். அது கீழே மறைஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனினும் பாலூட்டும் அன்னையின் குரல்கள் என்றென்று ஒலிக்கின்றது. தெரிஞ்சுச்சா? அப்ப இதுல கவிதை ரொம்ப எளிமையான அர்த்தங்கள் தான். சமயவேல் கவிதை அப்படிதான் இருக்கிறது தான் நமக்கு விமர்சகர்கள் சொல்கிறார்கள். இப்ப எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் அன்னையில் நேசக்குரலால் வளர்த்தப்படுகின்றன. ஈரக்குரலால். அன்னைக்கிட்ட அந்த ஈரக்குரல் எப்பொழுதுமே மாறியது கிடையாது, எந்த உயிர்களுக்கு. சரிங்களா? ஆனா வளர்ற குழந்தைகள் என்னென்ன பண்றாங்க? கண்ணாமூச்சி ஆடியவர்கள் உளவாளிகளா மாறுறாங்க. பிஸ்கட் தின்று வளர்ந்த குழந்தைகள் இனக்கலவர்களை மூட்டுகிறார்கள். குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாய் குழந்தைகளை சுடுகிறார்கள். தாய்களை கற்பழிக்கின்றனர். இப்ப இது எல்லாம் ஒரு போர் நிகழ்வை நினைவூட்டுகிறது. போர்ல பெண்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்களை, உலக போர்களை அவை நினைவூட்டுகின்றன. இது அப்ப பாலூட்டும் அன்னைகளின் நேசக்குரல் என்றென்று ஒழிக்கிறது. அந்த அன்னையினுடைய குரல் மட்டும் மாறல. ஆனா வளர்ந்த குழந்தைகள் வேற ஒன்றா தாய்களுக்கு எதிராக கூட போயிடுறாங்க. அப்படின்னு என்ன சொல்ல வருது கவிதை உரையாடல்னா, இந்த உரையாடல்ல அன்னை என்பவள், அன்னை ஈக்குவல் டு இயற்கை, இயற்கை ஈக்குவல் டு பெண் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி சுற்றி வைத்தாலும் ஒண்ணுதான். பெண் என்பவள் கிரியேட்டிவ். கிரியேட்டிவ் பண்பு கொண்ட பெண், அவளுடைய குரல் மாறவே இல்லை. கிரியேட்டிவ் பண்பு இல்லாத செயற்கைத்தனமாக வளர்க்கப்பட்ட, ஏன்னா பண்பாடு தான் அவங்களை தீவிரவாதிகளாக, இனக்கலவரம் செய்பவர்களாக, இன்ன பிற கொலையாளிகளாக மாற்றுகிறது. புறச்சூழல் தான். இந்த புறச்சூழல் ஈக்குவல் டு ஆண்களின் உலகம், அகச்சூழல் ஈக்குவல் டு பெண்களின் உலகம். அப்ப இயற்கை பெண்ணோடு தொடர்புடையது. அந்த பெண்கள் உலகை அழிக்க வேண்டும், உயிர்கள் அழிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ண மாட்டான். அவள் இயற்கை போன்று கிரியேட்டிவ் பண்பு கொண்டவள். அப்ப இயற்கையில்ட்டு அழிவுத்தன்மை இல்லையா அப்படின்னா, அது அழிவுத்தன்மைக்கு பிற காரணங்கள் இருக்கின்றன. நம்ம அதை இங்கே பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனா ஆண்கள் எப்பொழுதும் மற்றவர்களை அடிப்பதற்கோ மற்றவர்களை கொலை செய்வதற்கோ தயங்க மாட்டாங்க. ஆனா இங்க குழந்தைகள் தானே சொல்லுது. நீங்க எப்படி ஆண்கள் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா, அதை பெரும்பாலும் இங்க போர்கள் ஆண்களால் நடத்தப்படுகிறது, ஆணாதிக்கத்தால் நடத்தப்படுகிறது நமக்கு தெரியும்.
அதனால் நம்ம அப்படி புரிந்து கொள்வதில் தவறு எதுவும் இல்லை. அப்ப ஆண்கள் செயற்கையானவர்கள். அவர்கள் அன்னையிடம் இருக்கும் பொழுது நேசத்தோடு தான் இருக்கிறார்கள், கும்மாளத்தோடு தான் இருக்கிறார்கள், ஜாலியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு அவர்கள் வேறொரு கேரக்டரா மாறிடுறாங்க. ஆனால் அவர்களை வளர்த்த அன்னையோ, வளர்க்கின்ற அன்னையோ, வளர்க்கும் அன்னையோ முக்காலத்துக்கும் அது பொருந்தும் அப்படி மாறுவதில்லை. காரணம் அன்னை இயற்கையோடு கிரியேட்டிவ் கொண்டு கொண்டவர். ஆனால் வளரக்கூடிய பண்பாட்டில் வளரக்கூடிய உயிரினங்கள், முக்கியமா ஆண்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாமே ஒரு செயற்கை பண்பு கொண்ட ஆண் தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. இந்த ஆண் தன்மை அழிவை உற்பத்தி செய்கின்றன, அழித்தலை கற்றுத்தருகின்றன. பெண் தன்மை உருவாக்குதலை கற்றுத்தருகிறது, உருவாக்குதலுக்கே முதன்மை தருகிறது, அன்புக்கே முதன்மை தருகிறது. அப்ப அன்பு வெர்சஸ் வன்முறை அப்படிங்கிறதுல வன்முறை ஈக்குவல் டு ஆண், அன்பு ஈக்குவல் டு பெண், பெண் ஈக்குவல் டு இயற்கை அப்படிங்கிற ஒரு சமன்பாடு, ஒரு தத்துவம் இக்கவிதையின் ஊடாக கடத்தப்படுகிறது என்பதாக தான் நாம் புரிந்து கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. தோழர்களை நன்றி சொல்வதற்கு முன் இன்னொரு செய்தி, சமயவேலை பற்றி நாம் ஒரே செய்தி சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் சமயவேல் அப்படிங்கிற ஒரு சமயவேல் அப்படிங்கிறது 1990களில் கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் சமயவேல் கவிதை அஹ், இந்த மாதிரியான படிமங்களையும் கொண்டிருக்கும், ஈரக்குறள்னு சொன்ன படிமங்களையும் கொண்டிருக்கும். காட்சி ரூபம் கலாப்ரியாவை போல இவருடைய கவிதைகளும் காட்சி ரூபமும் உண்டு. இந்த காட்சி ரூபத்தை இதை பார்க்கறதே நம்ம காட்சிகளாக நமக்கு கவிதைப்படுது, எளிமையான விஷயங்கள் ஆனா ஆழ்ந்த கருத்துக்கள் அப்படிங்கிற பொருள் இருக்கு. உலக அரசியலோடு தொடர்புபடுத்திய கவிதைகளாக இருக்கிறது. இப்போ காற்றின் பாடல் 1987, சரிங்களா, அதுதான் அவருடைய முதல் தொகுப்பு. அப்புறம் தமிழ் வெளிங்கிற கலாண்டு இதழுக்குடைய ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. இளமதிங்கிற கையெழுத்து இதழ் நடத்திருக்காரு. ஆன்காங்கிற ஒரு நோபல் பரிசு பெற்ற இலக்கியத்தை மரக்கறிங்கிற பேர்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. அகாலம்ங்கிறது 1994 ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் அவர் சார்ந்தது. ஆனா நான் முக்கியமாக சொல்வது அவருடைய கவிதை ஒரு வேறு சில வரியில சொல்ல விரும்புறேன். அம்மா இறந்து போன குளிர்காலம் ஞாபகம் வருகிறது. அம்மா இறந்து போன குளிர்காலம் ஞாபகம் வருகிறது. அப்ப அம்மா செத்து போயிருக்கலாம், ஆனா அம்மாவுக்கும் குளிர்காலத்துக்கும் குழந்தைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது வேறொரு காலத்தில் ஞாபகம் வருவதை இந்த கவிதை நினைவூட்டுகிறது. அப்ப இது பழைய நினைவுகளை எவ்வாறு மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த கவிதை ஒரு சான்று. இன்னொரு கவிதையை சொல்றேன். என்னை என்ன செய்வதென்று எனக்கே தெரியும், எனக்கு தெரியும். அப்ப இது இந்த சமூக புறம் தருகிற அழுத்தத்துல அகத்தினுடைய ஒரு புலம்பலை, அகத்தினுடைய குழப்ப நிலையை அது தெரிவிக்கிறதாக இருக்கிறது. இன்னொரு கவிதை வரியிலே சொல்றேன். பசியும் தாகமும் புணர்ச்சியுமே வாழ்வில் நிலைகளாக மாறின. வாழ்வில ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அடிப்படையான விஷயங்களா இது மாறுது. அதுக்கு புறச்சூழல் காரணமா அல்லது வேறு காரணமா அப்படிங்கிற உரையாடலுக்குள்ள இந்த கவிதை நம்மை தள்ளுகிறது. பசியும் தாகமும் புணர்ச்சியுமே வாழ்வின் நிலைகளாக மாறின. இப்படி எளிமையான வரிகளாக இருந்தாலும் அது பழங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் தன்னிலையையும் புறநிலையையும் ஆப்ஜெக்ட் இணைத்து இணைப்பதனால் புதிய புதிய உரையாடலுக்கு வழிவகுக்கின்றன என்று சொல்லி நாம் இன்னொரு கவிதையில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.